யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே பாகம் 1. இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அணிந்துரை. வழங்குபவர் ஜே. மார்ட்டின் அவர்கள். ஹென்றி மில்லரின் சரிதையை நான் எழுதிக் கொண்டிருந்த சமயம் அவர் தன்னை ஈர்த்த இந்தியாவின் மகான்கள் பற்றி அவ்வப்போது பேசுவார். ரவீந்திரநாத் தாகூரையோ அல்லது காந்தியையோ பற்றி குறிப்பிட்டால் போதும், உடனே சற்று பேச்சு மாறி அரவிந்தர், ராமதாஸ், விவேகானந்தா, கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சிலரை பற்றி மனம் மகிழ்ந்து பேச ஆரம்பித்து விடுவார். அவர்களது எழுத்துக்கள் பற்றி அவருக்கு நன்கு தெரியும். அதைவிட அவரது கவிதைகளில் அவர்களது ஆன்மீக போராட்டங்கள் பற்றி எழுதியிருப்பதையும் அறிந்து கொள்ள முடியும். இதில் மற்றவர்களை விட யோகிராம் சுரத்குமார் இளையவர். இவர்களுக்கு பின்னர் நீண்ட காலத்திற்கு பிறகுதான் அறியப்பட்டார். இவர்கள் அனைவரையும் போல் ராம் சுரத்குமார் தனது வார்த்தைகளை எழுதி வைக்கவில்லை. அதனால் ராம் சுரத்குமார் பற்றி மில்லர் பேசியதில்லை. ஆனால் ஹென்றி ரெஜினா சாரா ரயானின் இந்த பிச்சைக்காரன் என்று தன்னை சொல்லிக்கொள்ளும் ராம் சுரத்குமாரின் சரிதையை படித்திருந்தால் அவர் மதித்து போற்றிய மகான்களில் முதன்மையானவராக யோகிராம் சுரத்குமார் தான் இருந்திருப்பார். முன்னதாக இருந்த மகான்களினால் ஆன்மீக செழிப்பு பெற்ற மண்ணில் தோன்றி தனக்கென வித்தியாசமான ஆன்மீக தூண்டலை அவர் ஏற்படுத்தி கொண்டதை மிக நேர்த்தியான வகையில் அவர் எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை ஒன்லி காட் காட்டுகிறது. யோகிராம் சுரத்குமார் போதனைகளை புத்தகங்களாக எழுதவில்லை. எல்லாம் நேரிடையாக சொல்லப்பட்டவை. ரயானின் புத்தகம் பிற புத்தகங்களை விட முக்கியமானது. இத்தகைய புத்தகங்கள் எழுதப்படாவிட்டால் அவரது வாழ்க்கையும் அவரது வார்த்தைகளும் இன்றைய உலகில் எதிரொலித்திருக்காது. அவர் போதிப்பதை நேரிடையாகவோ அல்லது அவரது சீடர்கள் மூலமாகவோ கேட்கும் பாக்கியம் பெற்றவர்களால் அவரது குரலையும் அவர் அளித்த பொன்மொழிகளையும் மறக்க முடியாது. அவை அவர்களது ஆத்மாவில் கலந்தவை. அவரது போதனைகளின் படி வாழ்ந்தவர்கள். அவரது விவேகத்தால் பேணப்பட்டு வளர்ந்தவர்களில் ரெஜினா சாரா ரயன் ஒருவர். அவருடனான நேரடி தொடர்பினாலும் அதற்கு முன்னதாக ராம் சுரத்குமாரின் ஆன்மீக புதல்வர் லீ லோ சோவிக்கின் மூலமாகவும் அவரது விவேகத்தால் பேணப்பட்டவர். ராம் சுரத்குமாரின் சரிதையை எழுதும் சிறப்பு சேவையை அவர் தனக்குத்தானே ஏற்றுக்கொண்டு அவரது பெரும் விவேகத்தை உலகமறிய செய்திருக்கிறார். அவரை பார்க்க முடியாத, அவர் குரலை கேட்க முடியாதவர்களுக்கு அவரது போதனைகளை எட்ட வைத்திருக்கிறார். இதனை அவர் 3 அருமையான வழிகளில் செய்திருக்கிறார். முதலாவது, ராம் சுரத்குமார் சுயசரிதை எதுவும் எழுதவில்லை. ரயன் அவரது வாழ்க்கையை நெகிழ்ச்சியுடன் சொல்கிறார். அதாவது இந்த உலகில் அவரது வாழ்க்கை பற்றியும் அவரது வாழ்க்கையின் துடிப்பு பற்றியும் எழுதியிருக்கிறார். அவரது வாழ்க்கை எவ்வளவு உயிர் துடிப்பானது என்று தெரிவிக்கிறார். அவர் வாழ்க்கை முழுவதும் தியானம், மகான்களின் பொன்மொழிகள், நாம கோஷங்கள், பிரார்த்தனைகள் என்று தெய்வீகம் சுற்றி கொண்டிருந்திருக்கிறது. 1918 அவர் வட இந்தியாவில் பிறந்ததிலிருந்து பல்வேறு விதங்களில் அவர் ஞானம் பெற்றது வரை ரயன் அவரது புனிதமான வாழ்க்கையை நம் முன் காட்டுகிறார். அதிகம் விளம்பரப்படுத்தப்படும் நவீன குருக்கள் பற்றிய புத்தகங்கள் அவர்களுக்கு புதிய பின்தொடர்பாளர்களை கொண்டு வரும். ஆனால் இவர்களைப் போல் அல்லாமல் மறைவான மகான் என்பதற்கு மிகச் சரியான உதாரணமானவர் யோகிராம் சுரத்குமார். இந்தியாவிற்கு வெளியே இருக்கும் ஆன்மீக தேடலாளர்களுக்கு திருவண்ணாமலையின் பித்து பிடித்த பிச்சைக்காரன் என்று வாய்மொழி மூலம் அவர் அறியப்படுவதற்கு முன்பே அவருக்கு கிட்டத்தட்ட 60 வயதாகிவிட்டது. 1970களின் மத்தியில் இந்தியாவில் நீண்ட காலம் தங்கிவிட்டு திரும்பி வரும் மேலை நாட்டவர்கள் பிரபஞ்சத்தை மாற்றும் சக்தி கொண்ட வித்தியாசமான ஒருவர்.
தங்களது இதயத்தினுள் ஊடுருவியவர் பற்றி பேச ஆரம்பித்தார்கள். பல மேலை நாட்டவர்கள் அதிகம் சென்று பார்த்து வரும் யோகிகள் மாதிரி இல்லை அவர். அழுக்கு ஆடை அணிந்து பழைய செய்தித்தாள்கள் குவியலின் மேல் சாய்ந்து கொண்டு பேசியவர். ஹில்டா சால்டன் அவரை மறைமுக தேவதை, ஒளியின் மறைமுக சகோதரன் என்றார். தெய்வீகமாக வாழ்ந்தார். ரெஜினா சாரா ரயன் இவை எல்லாவற்றையும் இதற்கு மேலும் தனது புத்தகத்தில் காட்டுகிறார். அவர் வாழ்க்கையை வாழ்ந்தார். ரெஜினா தனது புத்தகத்தில் அதனை மீண்டும் காட்டினார். அது மறைவிடத்திலிருந்து அவரது வாழ்க்கையை வெளி உலகிற்கு காட்டியது, புகழை நிரந்தரமாக்கியது. இந்த புத்தகத்தில் மூலமாக அவரை அடைய நினைப்பவர்களுக்கு இது முழுமையாக கிடைக்கும். இந்த புத்தகம் வெறும் வாழ்க்கை சரிதமல்ல, ஞான புத்தகம். அவரது போதனைகள் மூலம் ஆன்மீக பிரபஞ்சத்தில் அவர் ஏற்படுத்திய மாற்றங்களை இது காட்டுகிறது. ராம் சுரத்குமாரின் வாழ்க்கையும் ஞானமும் இறுதியில் ஒன்றுதான். அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு இதனை பாதுகாத்து அளிக்க வேண்டும். இறுதியாக ராம் சுரத்குமாரின் வாழ்க்கையையும் அவரது வழிகாட்டுதலும் தனித்தன்மை வாய்ந்ததல்ல. கடந்த நூற்றாண்டு மற்றும் இந்த நூற்றாண்டில் அவருக்கே உரிய வழியில் இந்த பிரபஞ்சத்தில் ஆன்மீக விரிவாக்கத்தின் ஒரு தீர்க்கமான பகுதி அவர் என்று ரெஜினா சாரா ரயனுக்கு நன்கு தெரியும். ராம் சுரத்குமாரின் காலத்திலும் அதற்கு முன்பும் பல ஞானிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் உலகின் பல இடங்களில் புகழுடன் இருக்கிறார்கள். உலகின் மாற்றங்களுக்கு தங்களது பங்கினை ஆற்றுகிறார்கள் என்பதையும் அவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். தனது வலையை முன்னும் பின்னும் நன்கு விரித்து எந்த ஒரு தனிநபரின் மறைவுக்கு பின்னும் பிரபஞ்சத்தின் துடிப்பு தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது என்பதையும் ரயான் காட்டுகிறார். தினமும் புதிய குருக்கள் பிறக்கிறார்கள், வெளிவருகிறார்கள் என்பதையும் அவர் காட்டுகிறார். ராம் சுரத்குமார் மறைந்து விட்டார். இருந்தாலும் இந்த புத்தகம் மூலம் நம்மிடம் இருக்கிறார். நமது புத்தக அலமாரியில் மட்டுமல்ல, நம்முடன் நமக்குள்ளே இருக்கிறார். அவரது கருணையும் ஞானமும் இந்த சரிதையாளரிடம் இருக்கிறது. அவரது வாழ்க்கையை அவர் சொல்ல சொல்ல அவரிடம் அவை தொடர்கின்றன. நாம் இந்த சக்தியைத்தான் இந்த புத்தகத்தில் பார்க்கிறோம். ரயன் சொல்வது ராம் சுரத்குமாரின் வாழ்க்கையின் சாதாரண நிகழ்வுகளை அல்ல, அவரது புனிதமான வாழ்வின் அவரிடம் வெளிப்பட்ட ஒரு தீவிரமான கருணையை, அருமையான நிகழ்வுகளை சொல்கிறார். ஒன்லி காட், த பயோகிராஃபி ஆஃப் ராம் சுரத்குமார் வெறும் புத்தகம் அல்ல. எமது அமெரிக்க ஞானிகளில் ஒருவரான வால்ட் விட்மன் தனது லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் இல் இது புத்தகமல்ல, இதை தொடுவது மனிதனை தொடுவது போல என்பார். ஒன்லி காடும் அப்படித்தான். இதை படிப்பவர் ராம் சுரத்குமாரை அனுபவிப்பார். ஒருமுறை அவர் சொல்லியிருக்கிறார், இந்த பிச்சைக்காரன் எங்கும் இருக்கிறான். இந்திய ஆன்மீகத்தின் வரலாற்றையும் புத்துணர்வையும் கிரகித்து கொள்ள அது எங்கே நம்மை இட்டு செல்கிறது என்பதை காண வேண்டுமானால் வாசகன் ராம் சுரத்குமாரை ரயான் சித்தரிக்கும் விதத்தில் கண்டு கொள்ளலாம். ராம் சுரத்குமார் ஒரு வழிகாட்டி, ஆன்மீக உலகின் வரைபடம் எப்போதும் திறந்தே இருக்கும். இத்தகைய சிந்தனைகளுக்கு பிறகு என்னிடம் ஒரு கேள்வியை நானே கேட்டுக்கொள்கிறேன். எனது சிறிய அணிந்துரை அடங்கிய இந்த பெரிய புத்தகத்தை ராம் சுரத்குமாரை எடுத்து பார்த்தார் என்ன சொல்வார்? என் வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சியுடன் நமுட்டு சிரிப்பு வரும் அவரிடமிருந்து. பின்னர் ரயான் புத்தகத்தை எடுத்து படித்தால் நிச்சயம் அவர் உரக்க சிரிக்க ஆரம்பிப்பார் என்று நான் நம்புகிறேன். அவரது கண்கள் கருணையுடன், அதே நேரத்தில் ஒரு தீட்சண்யத்துடன், ஒரு தெய்வீகமான ராஜ ரிஷி போல, இந்த பிச்சைக்காரனுக்கு இது மாதிரியான எதுவும் தெரியாது, எல்லாமே தந்தைதான் என்பார். அல்லது பெயர் வடிவம் என்பதை தாண்டி எல்லாமே ஒன்றுதான், கடவுள் மட்டும்தான் என்று சொல்வார். என்ன ஒரு கனிவான முதிர்ச்சியான எல்லாம் நிறைந்த ஞானி, மறைமுக ஞானி, ஒளி தேவதை ரெஜினா சாரா ரயன் அவருக்கு வழங்கியிருக்கும் இந்த புத்தகம் நமக்கு ஒரு பொக்கிஷம். மீண்டும் நாளை தொடரலாம்.